சீமான் அவர்கள் வந்து தொடக்கத்துல விஜய் அவர்கள் ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. இப்போ வந்து எதிரா பேசுறாரு. எதிராக ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாரு. சீமான் அவர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரோட செயல்பாடு கொடுத்து சீமான் வந்து எதிர்த்தாருன்னா அவர் வந்து தமிழ் இனம் அந்த கொள்கையை வந்து தான் அவர் வந்து பின்பற்றாரு. நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் இனம் மற்றும் திராவிடம் ரெண்டு கண்கள்னு சொல்லியிருக்கனால தான் சீமான் வந்து ஆதரிக்கிறது இல்லை அவர். ஓகேங்களா, அவர் அந்த கொள்கையை விட்டு வந்தாங்கன்னா வந்து ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு வெற்றி பெறலாம். இளைஞர்களோட ஆதரவு ஆல்ரெடி வந்து சீமான்ட்ட தான் இருக்கு. அப்படிலாம் அரசியல் ரீதியா பாக்குறப்ப இடையில பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு சீமான். அப்படிலாம் இல்லை. நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்டிகேலாம் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். தமிழக வெற்றிக்கலம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் தமிழக வெற்றிக்கலத்துக்கு வந்துட்டேன். நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க இளைஞர்களோட சப்போர்ட்டும் டிவிகேக்கு இருக்குது. விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்னா இந்தந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குதா? விஜய் அவர்கள் அவருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு மட்டும்தான் இருக்கே தவிர அவர் என்ன அரசியல் முன்னெடுக்கிறாரு அப்படின்ற புரிதல் இருக்கா இளைஞர்கள்? ஒரு சிலருக்கு இருக்குது நண்பா, நிறைய பேருக்கு புரிதல் இல்லை, ஒரு சிலருக்கு இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஜெயிப்பாருன்னு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. இப்போ அடுத்த வந்து 2வது மாநாடு வந்து மதுரையில் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த மாநாட்டில் மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கருத்தில் அவர் சொல்லுவார். முதல் கூட்டமே விக்கிரவாண்டியில் நடந்துச்சு. விழுப்புரம் விக்கிரவாண்டி நடக்கும்போது ஒரு 14 லட்சம் பேர் வந்தாங்கன்னு பொதுச்செயலாளர் அவர் பேசுகிறாரு. இப்போ இந்த முறை வந்து 20 லட்சம் பேர் வருவாங்க மதுரையில் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கூட்டமெல்லாம் வந்து வாக்கா மாறாது அப்படின்ட்டு திமுக அதிமுக சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் நண்பா இருப்பாங்க. ஓகேங்களா, மக்கள் கையில் தான் இருக்குது. எதாக இருந்தாலுமே உங்கள் கையிலேயே என் கையிலே இல்லை, கூட்டத்தை பார்த்துலாம் இல்லை. இப்போ இவங்களுக்கு என்ன தோணுது, இப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓட்டு வரிசையில் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே தான் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா அனலைஸ்லையுமே வந்திருக்கு. ஓகேங்களா, வர சட்டமன்ற தேர்தலில் தான் எதாக இருந்தாலும் தெரியும். இந்த கருத்து கணிப்பு நீங்கள் சொன்னாலும் எப்போயுமே கருத்து கணிப்பு இப்போ பிஜேபி கூட 300 தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்கன்ட்டு 2024 சொன்னாங்க. பல கருத்து கணிப்பு வந்து தனிச்சே ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொன்னாங்க. கருத்து கணிப்பு நம்ப முடியாதுல்ல, எப்படியுமே பாசிட்டிவாக சொன்னாலும் நெகட்டிவாக சொன்னாலும் அது மாறக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. அவங்க 2024 அவங்க தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப டவுன்ஃபால் தான் அவங்களுக்கு இருந்துச்சு பிஜேபிக்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஓரளவு லீடு கொடுத்து வந்துட்டாங்க. போன தடவை பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பு வச்சு சொல்ல முடியாது தான்.